எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னியோட பாசுரம் மார்கழி மாதத்தோட 26வது நாள் இன்றைக்கி. நம்ம இந்த மார்கழி மாதம் இப்போ முடிய போகிறது. ஆண்டாள் நாச்சியார் 26வது பாசுரமாக என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆளிநிலையாய் அறிந்தேலோர் என்று சொல்கிறாள். ஆளிநிலை மேல் ஒரு பாலகனாய் என்று ஆழ்வார் சொன்னபடி இந்த கோகுல் சாண்டல் பவுடரில் பார்த்துருப்போம். ஈஸியாக நமக்கு புரியறதுக்கு, குழந்தைகள் கூட தெரியறதுக்காக சொல்கிறேன். இப்போல்லாம் ஆனால் கோகுல் சாண்டல் பவுடர் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. பழைய காலங்களில் அது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளிநிலை மேலே சின்ன குழந்தையாக கிருஷ்ணன் படுத்துட்டுருக்கிற ஒரு இது இருக்கும். அது மாதிரி தான் பிரளய காலத்தில் எல்லாமே பிரளயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பகவான் அப்படியே அந்த பிரளய ஜலத்து மேலே ஆளிநிலை மேலே சின்ன குழந்தையாக அந்த கட்டவரில் எடுத்து வாயில் வச்சுட்டு அத்தனை விஷயத்தையும் பண்ணின அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துட்டுருப்பானான். அந்த விஷயத்தை தான் இங்கே ஆண்டாள் கொண்டு வரா. மாலே மணிவண்ணா அப்படின்னு அழகாக கிருஷ்ண பகவானை கூப்பிட்றா. ஒருத்தரையா இத்தனை நாள் எழுப்பினா எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன கேட்குறான்னா, மாலே மணிவண்ணா, நாங்கள் மார்கழி நீராடுவோம், மார்கழி மாதம் நீராடுவதற்கு போகிறோம், எங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது கேட்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம். மேலே யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், எங்களுக்கு வேண்டுவன எல்லாம் நாங்கள் கேட்குறோம், கேளு நீ, எனக்கு நாங்கள் என்ன வேணும்னு எங்களுக்கு கேட்டு நீ கொடுன்னு சொல்கிறா. வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யம். அவன் வாயில் இருக்க அந்த பாஞ்சஜன்யத்தை கேட்குறாளாம். எப்படி அவன் பாரத போரில் அந்த பாஞ்சஜன்யத்தை வச்சு தான் அந்த போரை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா அந்த சங்கம் எடுத்து முழங்குவானாம். அதனால் ஞாலத்தை எல்லாம் நடுங்க செய்யக்கூடியதான் அந்த பாஞ்சஜன்யம்ங்கிறது. ஏன்னா அந்த பாஞ்சஜன்யத்துக்கு ஒரு கதை இருக்குது. அது ஒரு ராட்சசன், சாந்திபனி முனிவர் தன்னோட குருவுக்காக கிருஷ்ண பரமாத்மா ஒரு அசுரனை அழித்து அந்த அசுரனை சங்கா மாற்றி தன் கூடவே வச்சுருக்க அந்த சங்கு தான் பாஞ்சஜன்யம். இன்னொரு சமயத்தில் நம்ம அந்த கதையை பார்க்கலாம். அந்த பாஞ்சஜன்யத்தை அவள் கேட்குற ஆண்டாள். போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாறை, பல்லாண்டு பாடுறதுக்காக பெரும் பறை வேணுமா, பறைங்கிற அந்த வாத்தியத்தை அவள் கேட்குறா. கோல விளக்கே, ஏன்னா மார்கழி மாதங்கிறது இருட்டாக இருக்கக்கூடிய காலம். அதனால் பெண்கள் எல்லாம் குளிக்க போகும்போது அவளுக்கு விளக்கு வேணுமா, கொடி வேணுமா. நாங்கள் தான் கிருஷ்ணரோட பக்தைகள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வகையில் அந்த கருட கொடி வேணுமா அவளுக்கு. விதானம் வேணுமா. ஏன்னா விதானம்ங்கிறது என்னென்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு கூரை. அது எதுக்காகனா பனி பொழியறது இல்லையா, அதுக்காக அந்த பஜனை பாடின்னு போகும்போது அவர்களுக்கு பிடிச்சுன்னு போகிறதுக்கு விதானம் வேணுமா. எல்லாமே ஆண்டாள் கேட்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஆண்டாள் கேட்ட மாதிரியான அந்த சங்கு என்பது என்ன அப்படின்னா, கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவன் உடனே நம்மளை காக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த சங்கு. அதை தான் குறிக்கிறது. அதே மாதிரி விளக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, நமக்கு ஒளி கொடுக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய அந்த விளக்கு நமக்கு ஆண்டாள் அதை தான் சுட்டி காட்டுறா. அதே மாதிரி விதானம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம தங்கிறதுக்கு, நம்ம இருக்கிறதுக்கான ஒரு இடத்த குறிக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி கொடி அப்படிங்கிறது நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கிறது வெளி உலகத்தில். அதுக்காக நம்மளை நம்ம தெரியப்படுத்திக்கிறது எப்படின்னா, நம்ம ரொம்ப சிறந்த ஒரு நபராக இருக்கும்போது தான் வெளி உலகத்துக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்களை தான் ஆண்டாள் கேட்குறா. இதில் அவள் சொல்கிற விஷயங்கள் பார்த்தா மார்கழி நோன்புக்காக கேட்கக்கூடியதாக இருந்தாலும், இந்த பாடல் நம்ம பாடும் பொழுது இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் திருவடிக்கு பல்லாண்டுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.